வடகொரியா என்பது கற்பனை கதையைப் போல இருக்கும் நாடு. அங்கே ஒரே ஒரு தொலைக்காட்சி சேனல் உள்ளது. இணையம் கிடையாது. நாம் பாட, பேச, அணிய அல்லது எண்ணும் விஷயங்களில் சுதந்திரம் இல்லை. அது ஒரு இரவு. கருமை சூழ்ந்தது. நதி அருகே சிலர் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார்? ஏன் அந்த பயணம்? அவர்கள் தப்பிக்க முயன்று கொண்டிருந்தனர், உயிரை காப்பாற்றுவதற்காக. வட கொரியாவில் பிறந்த ஒரு சாதாரண பெண். ஆனால் ஒரு நாள் பசியின் கொடூரத்தில் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். அந்த பெண் வாழ்க்கை எப்படி தொடங்கியது? 1993 வட கொரியாவின் கடினமான காலம். மக்கள் பசியால் தவித்து உணவின்றி சாலையில் உயிரிழக்கிறார்கள். அந்த கொடூரமான சூழலில் ஒரு குழந்தை பிறந்தது. அவளது பெயர் யூன்மி பார்க். இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைத்த வரவேற்பு பசி மற்றும் பயம் மட்டுமே. 1998 யூன்மி பார்க்கின் வயது 5. வட கொரியாவில் அரசை எதிர்ப்பவர்கள் உயிருடன் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் யூன்மி தெருவில் நடக்கும்போது ஒரு இறந்த பெண்ணின் உடலை பார்த்தாள். பட்டினியால் உயிரிழந்து கிடந்தாள். ஆனால் யூன்மிக்கு அதிர்ச்சியோ வருத்தமோ ஏற்படவில்லை. இப்படி பலரை பசியால் செத்து கிடப்பதை அவள் அடிக்கடி பார்த்துவிட்டாள். 2007 இது யூன்மி பார்க் வாழ்க்கையின் முக்கியமான வருடம். வயது 13. இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு முடிவை அவள் அம்மா எடுத்திருந்தாள். நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் அது எவ்வளவு எளிதல்ல. எல்லை கடந்து செல்ல முயன்றால் உடனே சுட்டுக் கொள்ளுவார்கள். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் பசியால் இறக்க விரும்பவில்லை. அவர்களின் இலக்கு சீனாவை அடைவது. அவர்கள் பயணத்தை முடிவு செய்த நாள் மார்ச் 31, 2007. நள்ளிரவு. வெளியில் கூடிய குளிர், பனியில் மூடிய துமேன் நதி. ஒவ்வொரு நொடிக்கும் மரணம். அருகில் கொரியா ராணுவம் இருப்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் மெதுவாக நகர்ந்தனர். ஒரு தவறு செய்தால் ராணுவம் அவர்களை சுட்டுக் கொன்றுவிடும். மூச்சு விடுவதற்கே பயமாக இருந்தது. யூன்மி பார்க் அம்மாவுடன் நதி கடந்து விட்டதாக நினைத்தாள். ஆனால் அவர்கள் எல்லையை கடந்து சீனாவுக்குள் வந்தவுடன் புதிய அபாயம் அவர்களை எதிர்கொண்டது. அவர்கள் எதிர்பாராத ஒரு பிடியில் சிக்கிவிட்டார்கள். மனித கடத்தலாளிகள். இந்த கடத்தலாளிகள் வட கொரியாவில் இருந்து சீனாவுக்கு வந்த பெண்களை ஒரு பொருளாக பார்த்தார்கள். அவர்களை பணத்துக்கு விற்று அடிமையாக வைத்துக் கொண்டார்கள். தப்பிக்க வழியே இல்லை. யூன்மி பார்க் இன்னும் சிறியவள்தான். ஆனால் அவளுக்கு அவளுடைய தாய்க்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரியும்: எப்படியாவது உயிர் வாழ வேண்டும். கடத்தலாளிகள் யூன்மி பார்க்கை விற்க முயன்றபோது அவளது அம்மா ஒரு உண்மையான தியாகம் செய்தாள். என்னை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குழந்தையை விடுங்கள் என்று கெஞ்சினாள். அதன் விளைவு, அவளது அம்மாவை ஒரு சீன மனிதன் பணம் கொடுத்து வாங்கினான். அவன் அவளை ஒரு மனைவியாக கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். யூன்மி பார்க் அதை பார்த்து அதிர்ந்து போனாள். அவளது அம்மா உயிருடன் இருந்தாள். ஆனால் அது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. 4 வருடங்கள் கடந்துவிட்டன. யூன்மி பார்க் சீனாவில் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சில மனிதர்கள் அவர்களை மங்கோலியாவிற்கு அனுப்ப உதவ முன்வந்தனர். ஆனால் அதற்காக பனியில் நடந்து செல்ல வேண்டும். டிசம்பர் 31ஆம் தேதி. உறைபனி. காற்று பலமாக வீசுகிறது. ஒரு தவறு செய்தால் உயிர் பிழைத்தல் கடினம். யூன்மி பார்க் தன்னம்பிக்கையுடன் மங்கோலிய நாட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கினாள். When I was crossing the Gobi Desert, scared of dying, I thought nobody in this world cared. ஜனவரி 2. யூன்மி பார்க் மங்கோலியாவில் பாதுகாப்பாக இருந்தாள். அதன் பிறகு தென் கொரியாவின் ஆதரவுடன் அவள் பிப்ரவரி மாதம் சியோல் விமான நிலையம் வழியாக தென் கொரியாவை அடைந்தாள். முதல் முறையாக உண்மையான சுதந்திரம் அவளுக்கு கிடைத்தது. உணவினை விரும்பி உண்ணும் மக்களை பார்த்தாள். பசியால் மரணிக்கும் பயம் இல்லாமல் வாழும் குழந்தைகளை பார்த்தாள். ஆனால் அவளது மனதில் இன்னொரு கேள்வி: நான் மட்டும் உயிரோடு இருப்பது போதுமா? இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். யூன்மி பார்க்
அமெரிக்க எழுத்தாளர் மாரியான் வாலஸ் உடன் இணைந்து 2015 ஆம் ஆண்டு இன் ஆர்டர் டு லிவ் என்ற புஸ்தகத்தை வெளியிட்டார். இந்த நூல் யூன்மி பார்க்கின் வாழ்க்கை கதையை மட்டும் பிரதிபலிக்கவில்லை. அது வடகொரிய மக்களின் கடினமான வாழ்க்கையையும் அவர்கள் சந்திக்கும் சிரமங்களை மற்றும் சுதந்திரம் இல்லாமல் வாழும் நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த புத்தகம் உலகளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 2017 யூன்மி தனது காதலனை சந்தித்தாள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்த அவள் முதல் முறையாக உண்மையான அன்பை உணர்ந்தாள். பிறகு 2018 அவர்களுக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான்.